அதே போன்று தினந்தோறும் பூஜை வேளையில் சுவாமிக்கு முன்பு நிருத்தியத்தையும் சங்கீதத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நமது ஆலய திருவிழாக்கள் அந்த கொடியேற்றும் பொழுது அதுக்குன்னே ஆடக்கூடிய நாட்டியங்கள்லாம் இருக்கு. அஷ்டதிக் பாலகர்களுக்கான பஞ்சமூர்த்தி ஆகிய தேவதைகளுக்கு பிரியமான ராகங்களை பாடி கௌத்துவங்கள் சொல்லுவாங்க, மந்திர சொற்கட்டுகள். அந்த சொற்கட்டுகளை கூறி அந்தந்த திசைகளில் நின்று தேவதாசிகள் ஆடி அந்த தேவதைகளை அழைத்து ஆவாகனம் செய்து திருவிழாக்கள் முடியும் வரை நீங்கள் காவலாக இருந்து இந்த திருவிழாக்கள் எந்த குறையும் என்று நடத்தி தர வேண்டும் என்று அந்த தேவதைகளை அழைத்து ஆவாகனம் செய்யும் பொருட்டு ஆடப்பட்டு வந்தது. அப்புறம் அதே மாதிரி திருவிழா முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா பள்ளையம் ஆடி இந்த காப்பு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. காப்பு கட்டி கட்டுறதுங்க திருவிழா ஆரம்பிக்கிறப்ப காப்பு இருக்குங்கிறப்ப பள்ளையம் ஆடி காப்பு இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அந்த நாட்டியத்தை ஆடி காப்பை அகற்றுவார்கள். திருவிழாக்கள் சுவாமி வீதி ஊர்வலம் வரும் பொழுது அதுக்கு முன்னாடியே வாசிச்சுட்டு வரணும், ஆடிட்டே வரணும். அதாவது சின்ன மேளம் அப்படிம்பாங்க. பெரிய மேளங்கிறது தமிழ்நாதஸ்வரம், சின்ன மேளங்கிறது பரதநாட்டியம். அந்த சின்ன மேளத்தை கோவிலில் சுவாமிக்கு முன்னாடி முட்டுக்காரங்கன்னு சொல்லக்கூடிய மிருதங்காரங்க வாசிச்சுட்டு வருவாங்க, நட்டுவனார் தாளம் தட்டிட்டு வருவாரு, வாய்ப்பாட்டுக்காரங்க பாடுவாங்க, அதுக்கு ஆடிட்டே வரணும். அப்புறம் எந்தெந்த குறிப்பிட்ட இடங்கள்ல நின்று மேடை மாரி போட்டிருப்பாங்க, அதுல வந்து நாட்டியம் ஆடணும். அப்படிங்கிற மாதிரி இறைவனோட இரண்டரை ஒரு பூஜைகளோட தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணித்துக் கொண்டு கணவனே இல்லாமல் பதியிலாராக இருந்து அந்த கோவில் பணிக்கென்று அர்ப்பணித்துக் கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்டது தேவதாசி மரபு.